இளமையான ஜனநாயகம் துடிப்புமிகு ஜனநாயகமாக இருக்க ஆரோக்கியமான விவாதத்திற்காக கருத்துமிக்க கலந்துரையாடலுக்காக நமக்கெல்லாம் சட்டமன்ற விதிகளை தொகுத்து தந்திருக்கிறார்கள். நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்வதற்கு தகுதியுள்ள பேரவைத் தலைவர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த விதிகளின் நான் இதை சொல்வதற்கு காரணம், நீங்களும் நாங்களும் ஒன்றாக பயணித்திருக்கிறோம் என்பதை நான் அறிவேன். உங்களுடைய உண்மைத்தன்மையையும் நான் அறிவேன். நீங்கள் மனச்சாட்சிப்பட செயல்படுங்கள் என்பதையும் நான் அறிவேன் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த விதிகளிலேயே தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளோ நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வரையறுக்கப்பட்ட விதிகளில் தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளோ அல்லது அவதாரண வார்த்தைகளே இருக்கக்கூடாது என்பதுதான் ஒரு விதி. நீதி விசாரணையில் இருக்கும் எப்பொருளின் மீதும் கருத்தை சொல்லவோ அல்லது அப்பொருள் குறித்து குறிப்பிடவோ கூடாது. அது விதி. பேரவைக்கு ஒவ்வாத பயன்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதுவும் விதி. செய்தித்தாள்கள் வருகின்ற அடிப்படையாக வைத்து பேரவைத் தலைவரின் அனுமதியின்றி பேசக்கூடாது. இவை வெறும் சாம்பிள்கள். நாம் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற தினத்திலேயே இச்சட்டப்பேரவையின் விதிகள் அடங்கிய புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு புத்தகம் இங்கே இளைஞர்களாக அமைந்திருக்கும் உறுப்பினர் அவைகளுக்கும் வந்து சேர்ந்திருக்கும். அந்த 292 விதிகள் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகள், அந்த விதிகள் தான் நமக்கு எல்லாம். இங்கே இருக்கும் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் இந்த விதிகள்லாம் எல்லா உறுப்பினரும் படிக்க வேண்டும் என்பதை தான் சொல்லுகிறார். அவர் எனது அந்த விதிகளை அவரும் படித்துவிட்டு தான் வந்திருக்கிறார். காலம் கருதி விரைவிலே முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.